ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, மருவனுடைய குடும்பம் பூரா நோவு நோக்காடல் கடந்தது இல்லைங்களா? குழந்தைக்கு சரியில்லை, சம்சாரத்துக்கு சரியில்லை, காய்ச்சல், எந்திரிக்க முடியாமல் கிடக்குது, தாய் தகப்பனுக்கு சரியில்லை. அதனால் வீட்டு வேலைக்கா ஒரு வேலைக்காரி சேர்த்துக்கலாமே டெம்பரரியா சம்பள அடிப்படையில் சொல்லி ஒரு பெண்ணை வர சொல்லி பேசி முடித்தாங்க. உனக்கு இவ்வளோ சம்பளம் தர்றோமா, நீ ஒரு 10 நாளைக்கு செய்யி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி முடித்தாங்க. அந்த பெண் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையிலேருந்து அந்த பெண் வேலைக்கு வருவதாக ஏற்பாடு. இந்த நிலையில் அம்மா தியானத்திற்கு காமிக்கிறாங்க, மகனே, அந்த வேலைக்கார பெண்ணை வீட்டிற்குள்ள அனுமதிக்காதே. ஆமாம், அவோ நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவ, அதாவது கெட்ட எண்ணங்கள் உடையவள். அதனால் அவனை உள்ள விடாத, ஏதாச்சும் சொல்லி அவளை அனுப்பிச்சிரு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இவர் நினைக்கிற, என்னடா அது, நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே வேலைக்கு வான்னு சொல்லி சம்பளம் பேசிட்டோமே, எப்படி சொல்கிறது, தாயே நீ தான் அதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கிறாரு. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அடுத்த நாள் அந்த வேலைக்கார பெண் வந்து விட்டாள். வந்தோடனே அந்த அம்மா என்ன சொல்கிறான், ஏனுங்க நான் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வர முடியாதுங்க, ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் வந்துங்க அதிகமான வேலை கொடுத்துட்ட காரணத்தினாலேங்க உங்கள் வீட்டுக்கு தனியாக நேரம் ஒதுக்கி வர முடியாதுங்க, அதை மன்னிச்சுக்குங்க, வேற ஆள் போட்டுங்க அப்படி சொல்லி கூட அவள் திரும்பி போயிட்டேன். எப்படி பார்த்தீங்களா, தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி அம்மா தானே கலந்து போகிற மாதிரி செஞ்சுட்டாங்க. கருணை கடல், பங்காரு தெய்வம். ஓம் சக்தி.